தம்பி, நம்ம இங்க வந்திருக்கிறது வில்லு பாட்டு பாட. பாரு, இதுதான் வில்லு. இதை வச்சு நம்ம பாட்டெல்லாம் பாட போறோம். ஒரு கருத்தை நம்ம சொல்லணும்னா பாட்டு மூலமா சொன்னா அது எளிதில் மக்கள் மனசுல பதிஞ்சிடும். சரியா? அதனால நம்ம இன்னைக்கு வில்லு பாட்டு மூலமா ஒரு கருத்தை சொல்லலாம்னு இங்க வந்திருக்கோம். சரியா? கேட்டப்போ சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அக்காவும் அண்ணாவும் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? சுகாதாரம், உணவு முறைகள்லாம் எப்படி நம்ம உட்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதுல உணவு முறைகள் பத்தி சொன்னாங்க. என்னென்ன உணவை எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை நம்ம இவங்களுக்கு பாட்டா பாடி எல்லாருக்கும் புரிய வச்சிருவோமா? சரி, வந்துட்டோம். இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருவோமா? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, வில்லினில் பாட. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரியா கேட்ட தம்பி. அரிசி சாப்பாட்டுல சக்தி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அரிசி சாப்பாட்டை விட நம்ம ஊர்ல விளையிற தானியங்கள் கேழ்வரகு, சோளம், கம்பு, இதுல எல்லாம் எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒரு பாட்டாவே பாடிடுவோமா? கேழ்வரகு சோளம் கம்பு கம்பு, உண்ணா உணவில் கூடும் தெம்பு, சோளக்கருது வயிற்றுக்கு நல்ல விருந்து, கம்பில் நிறைய புரத சக்தி இருக்கு, கேழ்வரகை உண்டா வெண்டாயடையும் துறையும் தன்னால் தன்னால், சூப்பரா கேட்கிறா தம்பி. இப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் சொல்லி கண்டதை சாப்பிட்டு பெருத்து போயிடுறாங்க. பார்க்க சகிக்கிறாங்க. என்ன பண்றது? சரி, இருந்தாலும் நீ நல்ல கேள்வி கேட்டுட்டியே. எப்படா பதில கண்டுபிடிக்கிறது? நானும் கூகுள்ல போய் போட்டு தேடினேன். கடைசியா ஒரு சூப்பரான ஆன்சர் வந்துச்சு. என்னன்னு பாடிடுவோமா? கூகுள் பண்ணி பார்த்த நெட்டினிலே கல்ல போல நல்ல ஸ்நாக்ஸும் இங்க இல்லை. கூகுள் பண்ணி பார்த்த நெட்டினிலே கல்ல போல நல்ல ஸ்நாக்ஸும் இங்க இல்லை. யாஹூ பண்ணி பார்த்த உலகத்திலே நல்ல மிட்டாய் போல டேஸ்டான மிட்டாயும் இல்லை. யாஹூ பண்ணி பார்த்த உலகத்திலே நல்ல மிட்டாய் போல டேஸ்டான மிட்டாயும் இல்லை. காந்தி தாத்தா தினமும் கைப்பிடி கடலா திம்பாரே, கால்சியம் புரோட்டீன் அதிலே ரொம்ப நிறைய இருக்கிறது. கல்ல சாப்பிடு, கல்ல சாப்பிடு, சூப்பரா தம்பி. கேளுடா தம்பி. ஆப்பிள் ரொம்ப சக்தியான பழம் தான். ஆனா அதை விட நல்ல சக்தி உள்ள பழங்கள் நம்ம ஊர்ல ரொம்ப மலிவா கிடைக்குது. நீ எந்த ஊர்ல பிறந்து வளர்றியோ அந்த மண்ணில் விளையிற காய்கறி சாப்பிட்டாதான், அந்த மண்ணில் விளையிற பழங்களை சாப்பிட்டாதான் உங்க உடம்புக்கு சக்தி கூடும். சரி, இத பத்தி நான் ஓகேயா போட்டுருந்தேன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பாட்டா பாடிடுவோமா? கொய்யாக்கா நெல்லிக்காய் வாழைப்பழம் இவை நம்மூரில் விளையும் பழம்.
ஏழைக்குன்னு பிறந்த பழம் இவை விட்டமின்கள் நிறைந்த பழம் ஏழைக்குன்னு பிறந்த பழம் இவை விட்டமின்கள் நிறைந்த பழம் எல்லாம் உயிர் சத்து உள்ள பழம் அதை சாப்பிட்டா நன்மை வரும் எல்லாம் உயிர் சத்து உள்ள பழம் அதை சாப்பிட்டா நன்மை வரும் நம்ம ஊர்ல கிடைக்கிற நெல்லிக்காய் இதெல்லாம் ரொம்ப சத்துலாம் இருக்கா பத்தாம நம்ம மார்க்கெட்ல வந்து விலை மலிவாகவும் கிடைக்குது அதையே நான் இனிமே வாங்கி சாப்பிட்டு நல்லா பலமா இருக்கும் ஆமா தம்பி கொய்யாக்காய் நெல்லிக்காய்லாம் விட்டமின் சி இருக்கு அது ரொம்ப நோய் எதிர்ப்பு தரும் தெரியுமா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழத்துல கால்சியம் பொட்டாசியம் நிறைய இருக்கு அது நம்ம இதயத்துக்கும் நல்லது நம்ம எலும்புகளுக்கும் நல்லது நானும் சாப்பிட்டு நல்லா எலும்பு உடம்பா வளர்த்துக்கிறேன் சூப்பரா தம்பி என்னடா ஆச்சு அது ஒண்ணு இல்லண்ணே நேத்து எங்க அம்மா எங்க வீட்டுல இருந்த ஒரு குடத்தை எடுத்து அண்ணாண்ட வைக்க சொன்னாங்க நான் ரொம்ப முயற்சி பண்ணி தூக்கணும்னா அப்போ வந்து ஐயோ அதனால எங்க அம்மா சொன்னாங்க டேய் என்னடா நோஞ்சா நாட்டம் இருக்கிய என்னடா சாப்பிடுற உடம்புல சத்தே இல்லைன்றாங்க நான் சத்தான பையனா இருக்குன்னா என்னென்ன செய்யணும் ஆனா இவ்வளவுதானா மேட்ரு உனக்கு இந்த உசேன் போல்ட் தெரியுமா இந்த பெரிய ஓட்டப்பந்தய வீரன் அவன் இருக்கல சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு தான் அவன் சரியான நோஞ்சா பையன் நீங்க இருந்து ஒரு பொருளை செம்படுத்த விடான கூட வைக்க மாட்டான் பாத்துக்க அப்புறம் நான் தான் ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு அதை கத்துக்கிட்டு தான் பயப்பட இப்போ உலக அளவில் ப்ராப்ளமா இருக்கான் அதுதான் சரி அவன் வந்து என்ன பாராட்டி ஒரு பாட்டெல்லாம் பாடினான் அதை நம்ம பாடிடுவோமா உடல் உறுதியாக ஆசைப்பட்டேன் ஆக முடியல உடல் உறுதியாக ஆசைப்பட்டேன் ஆக முடியல எலும்பில் கால்சியம் சத்து இல்லாம வெயிட்ட தூக்க முடியல எலும்பில் கால்சியம் சத்து இல்லாம வெயிட்ட தூக்க முடியல பால் முட்டை சேர்த்துக்கிட்டேன் டெய்லி உணவுல பால் முட்டை சேர்த்துக்கிட்டேன் டெய்லி உணவுல காயும் கீரையும் அம்மாவை செய்ய சொல்லி நல்லா சாப்பிட்டேன் காயும் கீரையும் அம்மாவை செய்ய சொல்லி நல்லா சாப்பிட்டேன் இப்ப நான் அப்பா டக்கரு புரிஞ்சுக்கோ சாப்பாடுதான் மேட்டரு புரிஞ்சுக்கோ சாப்பாடுதான் மேட்டரு அண்ணா நானும் இனிமே தினமும் கீரை பால் முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம பையன் இருக்கானே உசேன் போல்ட் அவன மாதிரி ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வருவேன் சூப்பரா அண்ணே இப்போ காய்கறி எல்லாம் ரொம்ப மருந்து போட்டு தானே விளைவிக்கிறாங்க அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இல்லையானே கரெக்டா கேட்டப்போ இப்பெல்லாம் காய்கறிலாம் ஒரே மருந்து தான் இப்போ ஒரு காய்கறியோ பழமோ வாங்குறேன்னு அது நல்லா கழுகிதான் சாப்பிடணும் அப்பதான் அதுல இருக்கிற மருந்தெல்லாம் போகும் ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இயற்கை விவசாயம்னு ஒண்ணு இருக்கு அதுல விளைஞ்ச பொருள் எல்லாம் சாப்பிட்டேன்னு அதுல ஒரு சொட்டு மருந்து கூட இருக்காது பாத்துக்கோ அப்போ உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே சரி அந்த இயற்கை விவசாயத்தை பத்தி ஒரு பாட்டு பாடிடுவோமா கையளவு உணவுக்குள்ள கடலளவு பூச்சி கொல்லி மச்சான் கையளவு உணவுக்குள்ள கடலளவு பூச்சி கொல்லி மச்சான் அளவு ஏதும் இல்ல அது உடம்ப கெடுக்கும் மச்சான் அளவு ஏதும் இல்ல அது உடம்ப கெடுக்கும் மச்சான் நாம இயற்கை விவசாயம் செஞ்சு மண் மேல ஜோரா வாழ்வோம் மச்சான் நாம இயற்கை விவசாயம் செஞ்சு மண் மேல ஜோரா வாழ்வோம் மச்சான் அண்ணே இயற்கை விவசாயம்னா செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிலாம் இல்லாத இயற்கை உரம் போட்டு பண்ற விவசாயம் தானே இயற்கை விவசாயம் கரெக்டா சொல்லடா தம்பி கடைக்கு போனா அழகா சிவப்பா பெரிய பெரிய பழமா இருக்கேன்னு எல்லாம் வாங்கக்கூடாது சரியா அது எப்படி விளைஞ்சதுன்னா யோசிச்சு நம்ம ஊர்ல விளைஞ்ச பழமான ஆராய்ஞ்சு நல்ல தரமான பொருளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீ 100 வருஷம் ஆரோக்கியமா இருக்கலாம் புரிஞ்சுதா புரிஞ்சுதுண்ணே சரி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா என்னென்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் இயற்கை விவசாயம் என்ன எல்லாம் சொல்லிட்டோம் எல்லாம் அருமையா கேட்டாங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுவோமா
நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நாங்க தான் பாடுறோம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நாங்க தான் பாடுறோம். சத்தான உணவை உண்டு வளமாக வாழ நாங்க தான் வாழ்த்துறோம். சத்தான உணவு